1/3/2026 சாமூர்தி SM 44க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்ததுன்னு பார்த்துடலாம். நேற்று 28ஆம் தேதி நம்ம ஆல் போர்டு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பவர் ஆயிடுச்சு. 4-1 வந்திருக்குது. 9-1 ரிசல்ட் வந்து 9 A போல் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். 6க்கு பவர் 1 அப்படின்னு வந்திருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் 3ன்னு ரிசல்ட்டில் வந்திருக்குது. சரிங்களா? நம்ம 2Dயை பொறுத்த வரைக்கும் 96, 91 ஏபியில் 68, 13 இந்த 68 நம்பர் வரிசையாக வர்றதுனால என்ன பண்ணிட்டான், பவர் வச்சு ஃபுல் பவர் வச்சு அடிச்சிட்டான் பிசியில். அதான் 13. ஓகேங்களா? வந்துருச்சு. நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிருக்குது. மற்றபடி நம்ம செட்டில் உள்ளே வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நம்மளுக்கு சாலிடாக ஒரு நம்பர் உள்ளே வந்துருச்சு. நாளைக்கு 1ஆம் தேதி, சரிங்களா? 2ஆவது மாதம் முடிஞ்சுது. 3ஆவது மாதம் 1ஆம் தேதி நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும். மாதத்தின் முதல் நாள், 2வது டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அடிச்சிருக்கிறாங்க. போன மாதம் ஒன்றும் வரல. அதனால் இந்த மாதம் எப்படி வேணாலும் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? சாமூர்தி SM 44 இங்கேயும் டபுள்ஸ் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2 சின்ன நம்பர் தான் வருது. ஒருவேளை மிஸ் ஆனால் பவரில் வரலாம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 3, 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9, பி போர்டில் 8, 2, சி போர்டில் 1, 6. இந்த 3 எங்கே வேணாலும் வரலாம். அப்படி தான் இருக்குது. 3 திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நாளைக்கு சின்ன நம்பராக அடிக்கலாம், நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கலாம்னாலும் அடிக்காமல் கூட போகலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4, 3 ஏ போர்டுக்கு 4 வரணும். புரியுதுங்களா? இந்த 9 சி போர்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 6 திருப்புனா 9, 9 திருப்புனா 6. அந்த கணக்கில் எப்படி வேணாலும் வச்சு அடிக்கலாம். 0, 1 இருக்குது, 1 இருக்குது. 0 போர்டில் கொடுக்கல நம்ம. சரிங்களா? 40 இருக்குது, 0 கொடுக்கல நம்ம போர்டில். ஆனால் போர்டில் 0 கொடுக்கலங்கிறதுக்காக வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா நம்பரும் கரெக்டாக வந்துடாது. சில நம்பர்கள் ஏதாவது ஒரு போர்டில் ஸ்ட்ராங்காக உட்காரும். ஓகேங்களா? அப்படி தான் எடுக்க முடியும். இங்கே 2Dயை பொறுத்த வரைக்கும் 01, 40, 48, 69, 91, 21, 87, 32. சரிங்களா? இந்த மாதிரி வரலாம். சப்போஸ் பவர் வந்துச்சுன்னா 45 கூட வரலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். 32 நாளைக்கு ஏன் வருது, 3 ஏன் வருதுன்னா 32 மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் அந்த இதை வச்சுருக்கிறேன். 48, 43 அப்படியும் வரலாம். 40, 45, 01, 06, 06 நம்ம கொடுக்கலாம். 69 கொடுத்துருக்கோம். சப்போஸ் இது 19 கூட வரலாம், 91 வரலாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 91 அடித்தா நாளைக்கும் ஒரு 91 அடித்தாலும் அடிக்கலாம். அடித்தால் 0 கனெக்ட் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு 3 சி போர்டு வந்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது 38, 05, 61. நாளைக்கு இதிலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 44, 7, 4, 7, 8, 0. கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். 8க்கு 3, 0க்கு 5, 7க்கு 2, 4க்கு 9. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நம்பர்லேருந்து அடிக்கடி வின்னிங் வருது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் பவரில் வருது. இதை கொஞ்சம் பவர் பண்ணியும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது பவர் வந்துச்சுன்னா அதை சி போர்டுக்கு ஒரு நம்பரை கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதை மட்டும் 40ன்னு வருதா, அப்போது 0 சி போர்டுக்கு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1, 4 இருக்குது. 4, 1, 0, 4, 1, 0, 1, 4, 0 அதை வைக்கணும். 0 வந்தால் 0 வருதா, 2, 1, 0, 1, 2, 0 இதையும் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் அப்படி ப்ளே பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி இது 0 வருதா, 1 அது கூட என்ன நம்பர் இருக்குது, அது கூட 1 இருக்குதா, 1 கூட என்னெல்லாம் இருக்குது, 1 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். அதை 0 கம்பல்சரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கூட இருக்கிற நம்பர் 1. 1ம் வரலாம், 6ம் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 கூட 9 இருக்கா, இது உள்ளே வச்சு வெளியே போடணும். அவ்வளோதான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 480, 021, 901, 691, 789, 401, 321, 406 இதை தான் நான் வச்சுருக்கிறேன். இங்கே பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.